இன்னைக்கு நவம்பர் 21 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். நேற்றோடைய க்ளோசிங் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கான ஓப்பனிங் வந்து கீழே தான் இருக்குது. இப்போது ஓவரால் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன்னொரு சீப்பான ப்ரைஸ்க்கு பையிங் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி தான். அதையும் நான் மார்னிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 மினிட்ஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேலி ஆச்சு. ரேலி ஆனது மறுபடி கீழே வரும் அண்ட் எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த சப்போர்ட் லெவல் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவலில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இருந்தது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்துட்டு தான் ப்ரைஸ் மேலே போகும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இது வரைக்கும் வந்தது, பட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காம கீழே வந்துடுச்சு. இப்போ அகெயின் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மார்னிங் இருந்து அதே சப்போர்ட் ஜோனுக்கு மேலே ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பையிங் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. பட் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துருந்துச்சு. இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த ஸ்விங் லோ அண்ட் இந்த ஸ்விங் ஹை இதை வந்து ஒரு ஜோன் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஜோனை விட்டு ப்ரைஸ் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு ரேலி ஆகி மார்க்கெட் கண்டிப்பாக இன்னைக்கு ரெக்கவர் ஆகிடும். இன்கேஸ் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த கேண்டிலுக்கு கீழே வருது, க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கிற டார்கெட் ஜோன் 26,020 ரேஞ்சில் இருக்குது. இது வரைக்கும் மார்க்கெட் டிக்ரீஸ் ஆகி போகலாம். ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு சொன்னேன் கரெக்டாக. இப்போ அகெயின் மறுபடியும் கீழே வந்துட்டு இந்த லெவலை விட்டு இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. பட் ஸ்டில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை அகெயின் கிரியேட் பண்ணுறாங்க மேலே போகிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் நிஃப்டி இதுக்கப்புறமா ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியும். அதே தான் பேங்க் நிஃப்டிக்கும் டார்கெட் லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்படி அனலிசிஸ் பண்ணணும், எவ்வளோ தூரம் மார்க்கெட் இந்த மாதிரி டிக்ரீசிங் ட்ரெண்டில் வரும்போது நம்ம வெயிட் பண்ணணும், கால் ஆப்ஷனில் நம்ம எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீட்டெயில்டாக நான் வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ அதுபடி தான் மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல கீழே போயிருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் குட். பட் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போவே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் அப்படிங்கிறது வந்துருச்சு, மார்க்கெட் ரிவர்சலுக்கு ரெடி ஆகிருச்சா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுக்கு மேலேயும் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் கன்ஃபர்ம்டு. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத. தேங்க்யூ.